அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்க. எந்த வயதில் முன்னேற்றம்? பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி உங்களுக்கு சனி பகவானுடைய கர்ம சாபம், சனி பகவானுடைய கர்ம சாப தோஷம் என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கை ரகசியம். இந்த பதிவில் பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த மண்ணில், இந்த பூமியில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாபம் உண்டு. 9 நவகரங்களில் 8 நவகரங்களுடைய சாபம் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டு. கேது பகவானுடைய சாபம் எந்த நட்சத்திரங்களுக்கும் இல்லை. ஏன்னா கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன். கேது பகவானுடைய சாபம் 27 நட்சத்திரங்களுக்கு கிடையாது. மற்ற 8 நவகரங்களுடைய சாபம் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டு. புனர்பூச நட்சத்திரம் முதல் 3 பாதம் மிதுன ராசியிலும், 4வது பாதம் கடகராசியிலும் உடைப்பட்ட நட்சத்திரமாக, காலற்ற நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. குரு பகவானுடைய முதல் நட்சத்திரம் தேவ கணம் கொண்டது, சுப நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் பூனை. ராமர் பிறந்த நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்லா வாட்ட சாட்டமாக அழகான தோற்றத்தில் உயரமாக வளரக்கூடியவர்கள். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சின்ன வயசில் பெரியவர்கள், வயதானவர்களுடைய அறிவுரை, ஆலோசனை இவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய முதல் நட்சத்திரம். குருவருள் பரிபூர்ணமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். சிறந்த அறிவாற்றல், சிறந்த அறிவாளியாக செயல்படுவீங்க. நல்ல பழக்க வழக்கம் இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு வரும். வயது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். நல்ல பேச்சு திறன் உண்டு. ஏன்னா புதனுடைய வீட்டில் 3 பாதங்கள் அமர்ந்திருக்கிறது. சந்திர பகவானுடைய வீட்டில் 4ஆம் பாதம் அமர்ந்திருக்கும் போது நல்ல பேச்சு திறன் உண்டு. நேர்மையாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். வயதுக்கு மீறிய அனுபவ அறிவு இவர்களுக்கு இருக்கும். சுய ஒழுக்க கட்டுப்பாடு உண்டு. குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் உண்டு. பெரியவர்களை மதிக்கும் பண்பு இவர்களுக்கு உண்டு. ராமர் தந்தையை விட்டு பிரிந்து வனவாசம் சென்றார். அது இளம் வயதிலேயே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களை விட்டு பிரிந்து படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ வேறு இடத்துல தங்கி இருக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு ஏற்படும். பெற்றோர்களை விட்டு பிரியும் நிலை இவர்களுக்கு உண்டு. குரு நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்கள். குரு நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்களுக்கு முன்ஜென்ம 7 ஜென்மத்தினுடைய முன்னோர்களுடைய சாபம் இவர்கள் தலைமையில் உக்காந்திக்கும். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும். உங்கள் பேச்சை உங்கள் தந்தை கேட்க மாட்டார், உங்கள் தந்தை பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும். அப்பாவும் நீங்களும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். பெரும்பாலும் 4ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக, தலைச்சம் பிள்ளையாக இருப்பார்கள். எந்தெந்த நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு மூத்த பிள்ளையாக பிறக்கிறார்களோ அவர்கள் பெற்றோர்கள் பேச்சை பெரும்பாலும் கேட்க மாட்டார்கள். ராமர் அயோத்தியிலிருந்து வழி கேட்டு கேட்டு இலங்கையை சென்று அடைந்தார். அது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஊருக்கு போகும்போது வழி கேட்டு போகிற பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். முன் வாழ்க்கை சன்னியாசி, பின் வாழ்க்கை சுகவாசியான அமைப்பு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு.
சனி பகவானுடைய கர்ம சாபம் என்ன செய்யும்? சனி பகவான் யார் என்றால், முதல் விஷயமாக கர்மா, இரண்டாவது ஆயுள், மூன்றாவது தொழில் வேலை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள், தொழில், கர்மா இதெல்லாம் உச்சம் ஏற்படும். ஒன்று நல்லா தொழில், நல்ல வேலை, கை நிறையா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஆயுளில் பங்கம் ஏற்படும். நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னா தொழில் வேலை வருமானமே வராது. 24 மணி நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். முன்ஜென்ம கர்மாவே இதுதான். சனி பகவான் உங்களுக்கு 2வது நட்சத்திர அதிபதி. புனர்பூச நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு பணம் கொடுக்க வேண்டும், குடும்பத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். நல்ல வார்த்தை, நல்ல பேச்சு, நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அந்த 2வது நட்சத்திர அதிபதியே கர்மாவாக வரும்போது, அவரே சாபம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டிருக்கும்போது, குடும்ப வழியில் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை வரும். சனி பகவானுக்கு 19 ஆண்டுகால திசை உண்டு. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு குருமகா திசை முடிந்தவுடனே 2வது திசையே சனிமகா திசை. உங்களுக்கு 2வது திசையே சனி பகவானுடைய கர்ம சாபமாக இருக்கும்போது, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே அலைய விடும், வறுமையை ஏற்படுத்தும். நீண்ட தூரம் நடந்து போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது பஸ் ஸ்டாண்டு உங்கள் வீட்டிற்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நீண்ட தூரம் இருக்கும். 19 ஆண்டு சனி திசையில் கால் முட்டி தேயிற அளவுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலுக்கு இந்த சனி பகவானுடைய கர்ம சாபமும் சனி திசையும் உங்களுக்கு கால் முட்டி தேயும் அளவுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். இளம் வயதிலேயே வறுமையை ஏற்படுத்தும். நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அலைச்சல் உங்களுக்கு உண்டு. இளம் வயதிலேயே வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய நிலையெல்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சனி கர்மாக்காரகன். சனி திசையில் குடும்ப பெரியவர்கள், தாத்தாவோ பாட்டியோ குடும்ப பெரியவர்கள் இறந்து அவர்களுக்கு கர்ம காரியங்கள் யமகாரியங்கள் பண்ணுற மாதிரி குடும்பத்திலாம் நடக்கும். சனி பகவான் தொழில்காரகன். இவர்கள் தொழில் வேலைக்கு செல்கிற வயதில் சரியான தொழில் வேலை அமைத்து கொடுக்க மாட்டார். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சரியான தொழில் வேலை அமைத்த பிறகு திருமணம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு உச்சம், திருப்தி இல்லாத நிலை சனி பகவானுடைய கர்ம சாபம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும். பாசமாக இருப்பவர்கள், உங்கள் மேலே பாசமாக இருப்பவர்கள் உங்களை விட்டுட்டு இறந்து போயிடுவாங்க. குடும்ப நபர்கள் இறப்புக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும். வேலை இல்லை, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன், வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருமணமே நடக்கலை, பல வருடமாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். குடும்பத்தில் யாராவது பெரியவர்கள் இறப்புக்கு பின் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் வரும். ஏன்னா கர்மா ஒன்று, நீங்கள் கர்மா காரியங்கள் செய்த பிறகு உங்களுக்கு வளர்ச்சி வரும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் தாத்தாவோ பாட்டியோ இறந்தார்கள் என்றால் இறப்புக்கு பின் தான் வளர்ச்சி மெல்ல மெல்ல வரும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேகமாக இருந்தாலும் உங்களை மந்தக்காரகன் சனி பகவானுடைய கர்ம சாபம் இருப்பதனால் மந்தமாகவே மெதுவாகவே நீங்கள் நினச்ச உடனே வளர்ச்சி அடைய முடியாது. சனி பகவான் உங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பார். இதான் சனி பகவானுடைய கர்ம சாப தோஷம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த வயதில் முன்னேற்றம் வரும்? ஜனனமகா பிறப்பு திசையாக குருமகா திசை. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு
1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 16 ஆண்டுகால குருமகா திசை. உங்கள் பிறப்பு காலங்களுக்கேற்ப 16 ஆண்டுகால குரு திசை இருக்கும். 2வது 19 ஆண்டுகால சனி மகா திசை வரும்போது, இந்த சனி மகா திசையில் இளம் வயதிலேயே கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். 3ஆவதாக வரக்கூடியது புதன் மகா திசை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மகா திசையும் முப்பாதி காலம் 17 வருடத்தில் முப்பாதி காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நன்றாக சமூகத்தை பற்றி புரிந்து அனுபவத்தில் தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். புதன் மகாதசை பிற்பாதி காலம் நீங்கள் சுய முயற்சியால், சொந்த உழைப்பால், தொழில் வேலையில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 4ஆவதாக வரக்கூடியது கேது மகாதிசை. கேது என்றாலே கேடு தான். சாமியாரா, சன்னியாசமா, துறவரமா, வீட்டை விட்டு காசி, ராமேஸ்வரம் புனித ஸ்தலங்களை தேடி அலைய விடுவது தான் கேது. கேது மகாதசை முடிந்தவுடன் சுக்கிர மகாதசை, 20 ஆண்டுகால சுக்கிர மகாதசை. ஏறத்தாழ ஒரு 50 வயது வரை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கேது மகாதசை முடியும் வரை வாழ்க்கையில் போராட்டங்களை நீடிக்கிறது. சனி பகவானுடைய கருமா சாபம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது. 2ஆவதாகவே சனி திசை வரும்போது பட்டபாடு பகவானுக்கு தான் தெரியும். பெற்றோர்கள், குடும்ப நபர்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் எப்படியும் முன்னேற்றம் அடைந்து விடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.